ஹாய்ங்க. ஒரு ப்ளவுஸ் கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணுற வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஆல்ரெடி டெய்லரிங் தெரியும்னா, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். எந்தெந்த பீஸ் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான எல்லா கிளாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சப்புறம், இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணுற எல்லா பட்டி பீஸ், கை எல்லாம் தனித்தனியாக ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்புறமா தான் ஒவ்வொன்றா ஜாயின் பண்ணணும். இது ஆக்சுவலாக லைனிங் ப்ளவுஸு. இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேக் பீஸு, அப்புறம் கை, அப்புறம் பட்டி பீஸ், இது எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் நான் லைனிங்கை அப்படியே உள்டாவாக திருப்பியிருக்கேன். ஏன்னா இந்த ப்ளவுஸில் நான் கழுத்து பீஸ் தனியாக அட்டாச் பண்ணல. ஏன் அட்டாச் பண்ணலன்னா, இந்த ப்ளவுஸில் அவங்க லேஸ் வச்சு கேட்டிருக்காங்க. நெக்குக்கும் கைக்கும் லேஸ் வேணும்னு கேட்டதுனால நம்ம கழுத்து பீஸ் தனியாக அதில் அட்டாச் பண்ணோம்னா, லேஸ் வைக்கும்போது அது நமக்கு கொஞ்சம் மேடும் பள்ளமுமாக தெரியும். நம்ம இப்படியே லைனிங் பீஸு உள்டால திருப்பி அப்படியே பண்ணும்போது நமக்கு லேஸில் அந்த மாதிரி எந்த ஒரு வைக்கும்போது ரொம்ப இதாகவும் தெரியாது. நல்லா பார்க்க நல்லா எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் நீட்டாக இருக்கும். மேக்ஸிமம் இப்போ எல்லாருமே ஒரு சிம்பிளாக ஒரு லேஸாவது வச்சு தான் ப்ளவுஸ் போடுறாங்க. சாரீ கலர் ப்ளவுஸ் இருந்துச்சுன்னா கோல்டு கலரில் லேஸ் வச்சுக்கலாம். இல்லை சாரியும் ப்ளவுஸும் கான்ட்ராஸ்ட் கலரில் இருந்துச்சுன்னா சாரியோட கலரில் லேஸ் வாங்கி நம்ம வச்சோம்னா அது கொஞ்சம் கிராண்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். நார்மல் ப்ளவுஸ் போடுறத விட லேஸ் வச்சு போடும்போது அது கொஞ்சம் பார்க்க கிராண்ட் லுக் தர மாதிரி இருக்கும். இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிக்க எனக்கு 45 மினிட்ஸ் ஆச்சு.